அந்த சமர்த்த ராமதாசர் உபன்யாசம் பண்ணிட்டு ராமாயண உபன்யாசம் பண்ணிட்டு அந்த உபன்யாசத்துக்கு யார் ஆடியன்ஸ் தெரியுமா? சாட்சாத் ஆஞ்சநேய சுவாமி வந்து உட்கார்ந்து சாட்சாத் ஆஞ்சநேய சுவாமி வந்து உட்கார்ந்து உபன்யாசம் கேட்டுட்டு சுந்தரகாண்ட உபன்யாசம் நடந்துட்டு ஹனுமான் அசோகவனத்துல சீதையை தேடுறார். அந்த அசோகவனத்துல வெண்மயமான அழகான பூக்கள்லாம் பூத்திருக்கிறது. அப்பேற்பட்ட வெண்மையான புஷ்பங்கள் பூத்திருக்கக்கூடிய அசோகவனத்துல சீதையை ஹனுமான் தேடுறார் அப்படின்னு ஹனுமான் ஸ்டாப். என்ன விஷயம்? நாம் போச்சே அசோகவனத்துல சிகப்பாக புஷ்பங்கள் பூத்திருந்தன, வெண்மயமான புஷ்பங்கள் இல்ல, அது சிகப்பு பூ தான் இருந்தது. சமர்த்த ராமதாஸ் சொன்னார், நோ 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 யூ ஆர் ராங். அசோகவனத்துல இருந்த பூலாம் வெள்ளை பூதான், சிகப்பு பூ இல்லைன்னு. அனுமார் சொன்னார், ஏயா பார்த்தது நானு, என்னை வச்சுட்டே நீ கரை அடிக்கிற, நான் தான் அங்க சாட்சி, அசோகவனத்துக்கு போனது நான் தானே, நான் பார்த்துட்டு வெள்ளை பூ சிகப்பு பூ, நீ வெள்ளை பூன்னு சொல்றியன்னு. தப்பு அனுமானே, நீ பார்த்தது வெள்ளப்பூ தான், சிகப்பு பூ இல்லை. இப்ப அந்த உபன்யாசத்தை ஆர்கனைஸ் பண்ண ஆர்கனைசர் இருக்கார், அவர் பெரிய பிரச்சனையா போயிடுச்சு. ஏன்னா இப்ப மேல உபன்யாசம் நடக்கணும்னா யாராலும் ஒருத்தர் காம்ப்ரமைஸ் ஆகணும். ராமதாசர் பெரிய மகான் ராமபக்தர், அவர் ராமதாசர்னா அப்ப ஹனுமான் யாரு? அவரும் ராமதாசர் தான். இப்ப ரெண்டு ராமதாசர்கள் கூட சண்டை. இப்ப ஹனுமான் சொல்றது சரின்னு சொல்றதா இல்ல இவர் சொல்றது சரின்னு சொல்றதா தெரியல. ஆர்கனைசருக்கு பிரச்சனை. இது என்னடா அது, கட்சியில உபன்யாசம் பண்ண போய் காஃபி டாஃபி ஆர்குமெண்ட் மாதிரி டிபேட் வந்துட்டேன். போய் ராமதாசர் கால விட்டார், சுவாமி தப்பா நினைச்சுக்காதீங்க, ஹனுமார்கிட்ட அப்ரோச் பண்றதுக்கே பயமா இருக்கு எனக்கு. அவர் எதனா பலாரும் ஒரு அற வச்சாருன்னா என்ன பண்றது? நீரும் ராமதாசர் தான், அவரு ராமதாசர் தான், ஆனா அவர் ஒரு அற வச்சாரா நல்லா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நீரே ஏதாவது ஐடியா பண்ணுங்க. ராமதாசர் சொன்னா கவலைப்படாத, இதுக்கு ஆன்சர். To watch the full episode, join as a member in APN Swami YouTube channel. And for more such interesting information, follow Sri APN Swami's official WhatsApp channel.